Hi guys, welcome to our channel. We are Skill Genius. கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் கீழே இருக்க டைப்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமார்ஃபிசம் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பாலிமார்ஃபிசம்னா என்னென்னா இந்த வேர்டோட மீனிங் என்னதுன்னா பாலி அப்படின்றதுக்கு மெனி அப்படின்னு மீனிங். ஓகேவா? மெனி ஃபார்ம்ஸ். ஓகேவா? பாலிமார்ஃபிசம்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பாலிமார்ஃபிசம் வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாலிமார்ஃபிசமோட டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம் லெட்ஸ் த சேம் மெத்தட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் பேஸ்டு ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன். ஓகேவா? அவன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறான். அவன் எப்படி அவனோட டிரான்ஸ்போர்ட் என்னதுன்னா பஸ்ஸில் தான் போகிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறான். ஸோ ஒரு நோட்டு பென்னு வாங்க போகிறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அவன் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஷாப்புக்கு போகிறான். அதுக்கடுத்து ஷாப்லேருந்து பஸ் ஸ்டாப் போய் பஸ் ஏறுறான். அதுக்கடுத்து அவன் காலேஜ் போகிறான். ஓகேவா? இப்போ இந்த ஷாப்பில் வந்து அவன் என்ன ரோல் ப்ளே பண்ணுவான்? இது வந்து ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இவன் என்ன ரோல் ப்ளே பண்ணுவான்? ஷாப்பில் கஸ்டமர் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணுவானா? அடுத்து பஸ்ஸில் வந்து அவன் ஒரு பேசஞ்சர். அதுக்கடுத்து காலேஜ் போயிட்டானா அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ ஒரே பையன்தான் மொத்தம் 3 ரோல் ப்ளே பண்ணுறான். ஓகேவா? அவன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறான். ஸோ ஒரு பையன் மெனி ஃபார்மில் ஆக்ட் ஆகிறத வந்து பாலிமார்ஃபிசம். இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுதான் வந்து கோடிங்கில் பாலிமார்ஃபிசம் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே நடக்க போகுது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? சேம் மெத்தட், அதாவது அந்த ஒரே பையன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் த ஆப்ஜெக்ட். இந்த ஷாப்பு, பஸ்ஸு இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து என்ன ஆப்ஜெக்டை கால் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவன் அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணுவான். ஓகேவா? அதே தான் இங்கேயும் நீங்கள் மெத்தடுக்கு வந்து ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுறீங்களோ, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எப்படி கால் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவனோட அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் வந்து என்னன்னு சொல்லி எதுக்கு வந்து இந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா கோட் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோட் ரீயூசபிலிட்டி அதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதே தான் இங்கேயும். இட் இன்க்ரீசஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா? ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் கோடு. அதுக்கப்புறம் வந்து டைனமிக் பிஹேவியர் இருக்கும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சின்டாக்ஸ் தான். இது வந்து ஒரு நார்மல் மெத்தடோட சின்டாக்ஸ். ஓகேவா? வாய்டு ரன்னு. இப்போ வந்து என்ன பண்ண சொல்கிறோம்? ரன்னை கால் பண்ணால் கார் ரன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாலிமார்ஃபிசமில் வந்து 2 டைப் இருக்குது. என்ன சொல்லுவோம்? கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், அப்புறம் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு 2 சொல்லுவோம். இப்போ கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்ன்றது வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கு, ரன் டைம் பாலிமார்ஃபிசம் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கு. இதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இது டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு வென் மல்டிபிள் மெத்தட்ஸ் ஹேவ் த சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், வாய்டு ரன்னு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? இதில் இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இன்ட் ஏ இன்ட் பின்னு 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இந்த பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சின்னு 3 வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுவே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி மட்டும் இருக்கிறத ஓவர்லோட் பண்ணி ஏபிசி அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னுனே வச்சுக்கலாம். இப்போ ரன்னிலே இன்ட்டு ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து ஸ்ட்ரிங்கு நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அதே ரன்னுன்ற மெத்தட் மறுபடியும் கால் பண்ணிவிட்டு இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இப்போ இதுவும் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் தான். ஓகேவா? எப்படின்னா இங்கே இன்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு வாங்கியிருக்கோமா, இந்த மெத்தடில் என்ன வாங்கியிருக்கோம்? 2மே இன்ட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இது 2ம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்குது. ஓகேவா? இதை வந்து ஏன் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்கிறோன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசைடட் பை த கம்பைலர் அட் கம்பைல் டைம். நம்ம கம்பைல் பண்ணும் போது எந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிடும். கம்பைலரே டிசைட் பண்ணி நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரன்னுன்னு கொடுத்து இன்ட்டில் ஸ்பீடு கொடுத்துருக்கோமா, ஸ்பீடில் ஒரு 100ன்னு கொடுத்துட்டு
இப்போ ஸ்ட்ரிங்கில் நேம் கொடுத்துருக்கோம், ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கில்னு வச்சுக்கோங்க, ஸ்கில் ஜீனியஸ்னு கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தடை வந்து கால் பண்ணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் ரன்னுன்னு கால் பண்ணி இன்ட் ஏ இன்ட் பின்னு இருக்கா, அப்போ வந்து 10 20 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தடை வந்து கால் பண்ணும். ஓகேவா? நீங்கள் கொடுக்க போகிற பேராமீட்டர்ஸில் டிஃப்ரென்ஸ் காட்டுறது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், மெத்தட் ஓவர்லோடிங், அதாவது கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு வந்து கோடிங் வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு பார்க்கலாம். புரியுதா பாருங்கள். ஓகேவா? மெத்தட் ஓவர்லோடிங்க்கு வந்து ஒரு கோடிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபைல் கிரியேஷன் மெத்தட் ஓவர்லோடிங் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சப் கிளாஸில் இப்போ கேல்குலேட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, கேல்குலேட்டரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கேல்குலேட்டர் அப்படின்ற ஒரு கிளாஸில் இப்போ வந்து வாய்ட் ரன் அப்படின்ற மெத்தட் நேம், சாரி ஆட் அப்படின்ற மெத்தட் நேம் வச்சுக்கோம். ஓகேவா? இதில் இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனில் ஏ ப்ளஸ் பி அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு மெத்தடு இதில் வந்து என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இன்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ளஸ் சி 3 வேரியபிளையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி 3 நம்பரையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து மெயின் கிளாஸில் பப்ளிக் கிளாஸ் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேமில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? இப்போ இதில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா கேல்குலேட்டர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். சீனு ஆப்ஜெக்ட் நேமில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், நியூ கேல்குலேட்டர். ஓகேவா? அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ சி டாட் ஆட் இதில் ஒரு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து சி டாட் ஆட் அதுக்கடுத்து 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், 20, 30 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாமா? கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா சி மெத்தட் ஓவர்லோடிங் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி கம்பைல் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே வந்து செமிகோலன் போடலை, செமிகோலன் எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கம்பைல் பண்ணால் கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ வேறு எந்த இடத்துல எரர் கிடையாது. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, 30 60 அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஃபஸ்ட்டு இந்த 10 + 20 வந்து ரன் ஆகிருக்கு, அடுத்து 10 + 20 + 30 அப்படின்றது ரன் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே நீங்கள் நான் வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன்ல, ஸ்ட்ரிங்கும் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் காட்டலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அது பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ இன்ட்டு ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இன்ட்டு ஏ ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங்கில் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து இப்போ வேரியபிள் வந்து இப்போ வந்து இன்ட்லேயே வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ நான் ஸ்ட்ரிங்குன்னு இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே வந்து இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து இப்படி போட முடியாதுல்ல. இப்போ ஏ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ ஏ ப்ளஸ் பின்னே கொடுப்போம். ஓகேவா? என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் என்ன வந்திருக்கு, 30 30 அப்படின்னு வந்திருக்கா. இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா, நமக்கு இங்கே 2 வேரியபிள் தானே கொடுத்துருக்கோம், இன்ட்டு 20 இன்ட்டு 10 இன்ட்டு 20. ஓகேவா? இதுவே 2 தடவை ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால 30 30 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் இங்கே வந்து நம்ம வேறு என்ன கொடுக்கலாம், சரி ஓகே ஃபஸ்ட்டு இருந்த எக்ஸாம்பிளே கொடுப்போம்.
3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணால் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். கம்பைல் பண்ணிங்கன்னா என்ன எரர் வந்திருக்குன்னா, இப்போ கம்பைல் பண்ணும் போதே உங்களுக்கு எரர் சொல்லிடுச்சு. அதனால தான் வந்து இது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்கு, c.add இப்போ 10, 20, 30 அப்படின்றதுல தானே எரர் இருக்குது. நமக்கே தெரியும், ஏன்னா வந்து இங்கே நம்ம மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், மெத்தட் calculator.add int is not applicable. ஏன்னா லென்த்து வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இங்கே 3 லென்த்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த கேல்குலேட்டரில் என்ன சொல்லுதுன்னா, ஆடில் என்ன சொல்லுதுன்னா, இன்ட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அப்ளிகபிள். ஏன்னா இது வந்து ஆக்சுவல் ஃபார்ம் ஆஃப் ஆர்குமெண்ட் லிஸ்ட் டிஃபர் இன் லென்த். ஓகேவா? இது வந்து அதே இங்கே வந்து என்ன நமக்கு தெரிஞ்ச எரர் தான் வந்திருக்கு. இங்கே நம்ம ஸ்ட்ரிங்கு கொடுக்கணும், நம்ம இன்ட்டு கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்குனா டபுள் கோட்டேஷனில் கொடுக்கணும், ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ ஒரு தடவை கம்பைல் பண்ணலாம். கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன வருது, 30, அதுக்கப்புறம் வெறும் ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு வருதா? இப்போ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இங்கேயே எரர் சொல்லிடுச்சு. ஓகேவா? ஏன்னா நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம ரெண்டு வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? நம்ம சிங்கிளாக அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, எரர் காட்டும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு தான் கொடுத்தாகணும். ஸோ ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். எந்த எரரும் இல்லை. ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ இங்கேயும் நீங்கள் ஸ்ட்ரிங்கு கொடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து இங்கேயும் ஸ்ட்ரிங்கு கொடுத்தீங்கனாலும் இது வந்து வேறு ஒரு பேராமீட்டராக தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம இன்டர்னு கொடுத்துருக்கோம், இங்கே டிஃப்ரென்ஸ் இப்படி காமிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே வேறு மெத்தடு. ஓகேவா? இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் மெத்தட் நேம் இருக்கும், ஆடுன்னு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். ஒன்று எப்படி இருக்கலாம்னா, ஒன்று எப்படி டிஃபரன்ஷியேட் காட்டலாம், டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காட்டலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேராமீட்டர்ஸோட லென்த்தை வச்சு டிஃப்ரெண்ட் காட்டலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2 இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டலாம். என்ன, இங்கே 2 பேராமீட்டர் கொடுக்குறீங்கன்னா இங்கே 3 பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா இது வேறு மெத்தடாக கன்சிடர் பண்ணிக்கும். அதே மாதிரி இங்கே வேறு ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்டு இந்த மெத்தடில் வேறு ஒரு டேட்டா டைப் கொடுத்தீங்கனாலும் இது வேறு செப்பரேட்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிற வேல்யூஸில் தான் வந்து எந்த மெத்தடை கால் பண்ண போகுது அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி எரர் வரும்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறது, நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ டபுள் பேராமீட்டர் கொடுத்துட்டு இங்கே சிங்கிள் பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் ரன் ஆகாது அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டோம். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? மெத்தட் ஓவர் ரைடிங்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோடிங் போகிறேன். ஓகேவா? இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மெத்தட் ஓவர் ரைடிங்கை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கேன், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறோன்னா, இது வந்து ரன் டைமில் தான் வந்து நம்ம அது வந்து செக் பண்ணோம். ஓகேவா? அது வந்து கம்பைல் டைம்லேயே நமக்கு எரரை த்ரோ பண்ணிடுச்சு. இது வந்து ரன் டைமில் தான் நமக்கு எரரை த்ரோ பண்ணோம். அதே மாதிரி ரன் டைமில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன மெத்தட் ஓவர் ரைடிங்னா டெஃபினிஷன் பாருங்கள். அச்சீவ்ட் when a child class provides its own implementation of a method already defined in the parent class. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் அனிமல்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். அனிமலில் வந்து எல்லா அனிமலுமே வந்து சவுண்டு கொடுக்கும். ஓகேவா? இப்போ அனிமல் சவுண்டு கொடுக்கும்னு சொல்லி நம்ம வந்து அனிமல் கிளாஸில் சவுண்டுன்ற மெத்தட் ஒன்று எழுதியிருக்கோம். ஓகேவா? இதில் வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னா, மேக்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லி காமனாக வந்து சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ அனிமல்ஸ்னால் என்னென்ன இருக்குது, டாக் இருக்குது, கேட்டு, அப்புறம் வந்து கவ்வு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 அனிமலுமே வந்து ஒரே மாதிரி சவுண்டு கொடுக்காதில்ல. இது வந்து டிஃப்ரெண்ட். இப்போ டார்க்னா பார்க்கு, இப்போ வந்து கேட்டுனா மியாவ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ கவுனா அப்படின்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் டாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டாகில் இந்த சவுண்டுன்ற மெத்தடு வந்து என்ன சொல்லுவோன்னா டாக் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணியிருக்கோன்னா சேம் மெத்தட் நேமா சவுண்டுன்றது சேம் மெத்தட் நேமை இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே மேக் சவுண்டுன்னு இருக்கிறத டாக் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சைல்டு கிளாஸ் ப்ரொவைட்ஸ் இஸ் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் அதோட சைல்டு கிளாஸ் வந்து டாக்ன்றது சைல்டு கிளாஸு. இந்த சவுண்டுன்ற மெத்தடுக்கு வந்து ஓவர் ரைடு அதாவது ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். ஓகேவா? டாக் பார்க்ஸ்ன்னு சொல்லி ஆஃப் அ மெத்தட் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் த பேரண்ட் கிளாஸ். ஆஃப் அ மெத்தட்னா இந்த சவுண்டுன்றதா மெத்தடு. இந்த சவுண்டுன்றது வந்து ஆல்ரெடி பேரண்ட் கிளாஸ்லையும் இருக்கா சவுண்டுன்னு சொல்லி நம்ம என்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் மேக் சவுண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி டிஃபைன்ட் இந்த பேரண்ட் கிளாஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் மேக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து அடுத்து வேற ஒரு கிளாஸில் அதே மெத்தட் நேமை வந்து நம்மளே வந்து சைல்டு கிளாஸே வந்து வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது அப்படின்னும் போது அதை வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டிசைடட் அட் ரன் டைம் பை ஜேவிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜேவிஎம் வந்து ரன் டைமில் தான் வந்து இதை வந்து டிசைட் பண்ணும் எந்த மெத்தடை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் தான் காட்ட போகிறீங்க எந்த மெத்தடை வந்து கால் பண்ண போகிறீங்க. இப்போ டாகுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு சவுண்டை கால் பண்ணிங்கன்னா இந்த சவுண்டு வரும். அதுவே வந்துட்டு அனிமலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அனிமலுக்கு சவுண்டை கால் பண்ணிங்கன்னா அனிமலில் இருக்க சவுண்டு வரும். ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷனு அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். ஓகேவா? பார்க்கலன்னா அது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் புரியும் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடுக்கு ஆல்ரெடி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து சைல்டு கிளாஸில் அதே மெத்தட் நேமை வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா? இதை வந்து இப்போ ஒரு சின்ன கோடிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்றதுனா வந்து ஒரு வேர்டிங்ஸில் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதே வந்து கோடிங்கில் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேவா? மெத்தட் ஓவர் ரைடிங் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அனிமல்ன்ற கிளாஸில் வாய்ட் சவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். ஓகேவா? வாய்ட் சவுண்டுன்னு இருக்குது. இதில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோன்னா அனிமல்ஸ் மேக்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அதே இது இன்னொரு கிளாஸில் கிளாஸ் டாக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாக் எக்ஸ்டென்ஸ். இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு எதுக்குன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோன்னு வந்து நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்துருப்போம், போன வீடியோவில் பார்த்துருப்போம். இது எக்ஸ்டென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ இந்த சவுண்டை வந்து இங்கே எடுத்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த அனிமலை வந்து இன்ஹெரிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க மெத்தடை ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இன்ஹெரிட் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா வாய்ட் சவுண்டு அதே மெத்தட் நேமு. இப்போ அதுக்குள்ளே என்ன சொல்கிறோன்னா சிஸ்டம் டாட் பிரிண்டல்ல என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோன்னா டாக் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஒரு இன்னொரு கிளாஸு. ஓகேவா? இப்போ இதில் வந்து டாகுக்கு பதிலாக கேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கேட் அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். அதுவும் வந்து இந்த அனிமலை தான் இன்ஹெரிட் பண்ண போகுது. ஏன்னா இந்த சவுண்டுன்ற மெத்தடை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஓவர் ரைட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கேட் இஸ் கேட் மியாவ்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ மெயின் கிளாஸில் பப்ளிக் கிளாஸ் ஃபைல் நேம் அப்படியே வந்து போட்டுக்கலாம் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இதில் வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக்
void main string argsல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முன்னாடிலாம் எப்படி பண்ணியிருப்போம்னா டேரெக்டாக வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போமா இப்போவும் ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து ரெஃபரன்ஸ்லாம் வச்சு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பேரண்ட் என்னது, நமக்கு அனிமல்ன்றது தான் வந்து பேரண்ட் கிளாஸு. ஸோ அனிமலுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஏன்றது ஒரு ரெஃபரன்ஸு, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம மெமரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு நியூ எதுக்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறோன்னா டாக் அப்படின்றதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? டாகுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன, ஏ டாட் சவுண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தா இது என்ன பிரிண்ட் பண்ணும் பார்ப்போமா? இப்போ ஜாவா சி மெத்தட் ஓவர் ரைடிங் டாட் ஜாவா அப்படி கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கம்பைல் டைமில் எரர் வராது, ஏன்னா இது வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். ஓகேவா? ரன் டைமில் தான் எரர் வரும். அடுத்து ஜாவா மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ என்ன வந்திருக்கு, டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இப்போ அதே இது கேட்டுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஏ தான் ரெஃபரன்ஸு, ஏன்னா ஏ தான் பேரண்ட்டு. ஓகேவா? ஏ நியூ கேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கேட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஏ டாட் சவுண்ட் அப்படின்னு கால் பண்ணால் இப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். எப்போவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ஒரு தடவை கம்பைல் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ என்ன வந்திருக்கு, டாக் இஸ் பார்க்கிங் கேட் மியாவ்ஸ் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டுத்துக்கும் வந்து சவுண்டை வந்து கால் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுன்றது வந்து காமனாக எல்லாத்துலேயுமே சவுண்டு தான். இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்டலை, எதுவுமே காட்டலை. ஒரே மெத்தட் நேமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அனிமல்ஸ் மேக் சவுண்டை வந்து டாக் இஸ் பார்க்கிங்னு ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து அனிமல் மேக் சவுண்டை வந்து கேட் மியாவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா? எப்போதும் வந்துட்டு கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்களும் ஒரு தடவை கோட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ வந்து பாலிமார்பிசம் கான்செப்டில் ரெண்டு ஒர்க் அவுட்டு, அதாவது ஒன்று வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கில், இன்னொன்று வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கில். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் தான். இதில் என்ன பண்ண சொல்லியிருக்கோன்னா ஒரு கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, நான் பண்ணது தான் அதே கால்குலேட்டர்னு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி ஒரு இதில் வந்து 2 நம்பர்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் 3 இன்னொரு மெத்தடில் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கட்டும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி ஓவர்லோட் பண்ணி அதுக்கு வந்து ரெண்டு மெத்தடையும் வந்து பிரிண்ட் பண்ணி அவுட்புட் எடுத்து பாருங்கள். ஓகேவா? அடுத்தது மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்கில் என்ன பண்ண சொல்லியிருக்கோன்னா கிரியேட் அ வெஹிக்கல் கிளாஸ், அதாவது வெஹிக்கல்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு மெத்தட் நேம், அதாவது மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு மூவ்ன்றதை வந்து ஓவர் ரைட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸு காரு, அதுக்கப்புறம் பைக் அப்படின்னு 2 கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே காரு வந்து மூவ்ன்ற மெத்தட் வந்து காரில் வந்து என்னென்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அடுத்து பைக்கில் வந்து மூவ்ன்ற மெத்தட் வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அதாவது டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அடுத்து அதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கோட ஒர்க் அவுட். ஓகேவா?